ஏங்க அப்போ தொகுதிக்கு ஒண்ணு நல்லது பண்ண மாட்டீங்களா? யார பார்த்து என்ன கேள்வி கேக்குற? தொகுதிக்கு நாங்க எதுக்கு நல்லது பண்ணணும்? 1947 இந்தியாவுக்கு சுதந்திரம் வந்தது. இது வரைக்கும் எத்தனை எலெக்ஷன் நடந்திருக்கு? ஜெயிச்சவன் பூரா நல்லது பண்ணிருக்கானா? நாங்க மட்டும் பண்றதுக்கு என்ன இழிச்ச வாயினுங்களா? இல்லாத புது பழக்கத்தை ஏன்டா ஏற்படுத்த சொல்றேன்? அப்படி நாங்க நல்லது பண்ணா மத்த ஜெயிச்சவெல்லாம் எங்க வீட்டு முன்னால வந்து கல்யாணம் தெரிஞ்சான்னா ஏன்டா நல்லது பண்ணீங்கன்னு நீ காப்பாத்துவியாடா? சரி விடு என்ன வார்த்தை கேட்டாண்டாம ஏன்டா? இப்போ எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. என்ன கதமாய் எபிசோட் 2. இதை எபிசோட் 2 தாண்டி எபிசோட் 3 எப்படி கோயில் பிரச்சனை வந்து வாரமா ஓடிட்டு இருக்கோம். இது முடிவு இருக்காது போல இந்த வாட்டி. இல்லை ஏன் வந்து அப்படி பார்த்தீங்கன்னா இந்த கோயில் பிரச்சனை வந்து ஒரு எல்லையை மீறி போய்கிட்டு இருக்கு. ரொம்ப மனவேதனையாக இருக்குது, ரொம்ப கவலைக்குரிய விஷயமா இருக்குது. இதில் நம்ம சமுதாயத்தை சேர்ந்த தலைவர்கள், பிரதிநிதிகள், இன்ஃப்ளூயன்சர்ஸ் இவங்க எல்லாமே இதில் வந்து மௌனமாக இருக்கிறாங்க. மதிக்கிறவங்க மதிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இல்லை இன்ஃப்ளூயன்சஸ் எல்லாம் இப்போ எல்லாம் ஒற்றுமையாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஒற்றுமையாக இருக்காங்க. அதாவது பானிபூரி வைக்கிறீங்க, பானிபூரி வித்துக்கிட்டு இருக்காங்க. பஞ்சாபி ஸ்வீட் வைக்கிறீங்க, பஞ்சாபி ஸ்வீட் வைக்கிறாங்க. டோடல் வைக்கிறீங்க, டோடல் வித்துருக்காங்க. அவங்க கடமை அவங்க பார்த்துக்கிறாங்க. இந்த இடையில வந்து குக்கனட் ஐஸ்கிரீம் என்னோட ப்ராடக்ட் நீ எடுத்துட்ட, உன் ப்ராடக்ட் நான் எடுத்துட்டேன், ஆயாம் பிஞ்சிட்ட நீ எடுத்துட்டேன்னு சண்டை போட்டுக்கு இருக்காங்க. ஆனா சமுதாயத்து பிரச்சனை இந்த கோயில் பத்தி பேசுறதுக்கு ஒரு நாதியம் இல்லாம இருக்கு. இதே பழைய மூஞ்சிங்க தான் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப வந்து உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஷூட்டிங் வர மனுக்கு ஐபிடி செந்தூரில் போயிட்டு செக் பண்ணிட்டு வரேன். இன்றைய நேரத்துக்கு, அதாவது இன்றைய நாள் இந்த நேரத்துக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெறும் 63 ரெப்போர்ட் தான் பண்ணியிருக்காங்க தமீம் டைரிமேன். அதாவது வந்து நம்ம சூளத்தை மதிச்சான ஆமாம், அவன் மேலே வந்து வெறும் 63 ரெப்போர்ட் தான் நம்ம மலேசிய இந்தியர்கள் பண்ணியிருக்காங்க. அப்போ இது நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்? இப்போ நீங்க போயிட்டு எல்லாரையும் போய் ரிப்போர்ட் பண்ணணும்னு சொன்னா அது நிறைய வேலையாச்சு. அது சமுதாயத்து அதுல அவங்களுக்கு ஒரு இன்கமும் இல்லையே. ரொம்ப கவலையா இருக்குங்க. ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு அல்குரானை மதிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி அது ஒரு தப்பு. நம்மளே அதை பத்தி வந்து கண்டனம் தெரிவிச்சோம். நம்ம இந்திய சமுதாயத்தை சேர்ந்து எவ்வளவு பேர் அதை பத்தி கண்டனம் தெரிவிச்சுட்டாங்க. ஆனா அல்குரானை மதிச்சதுக்கு அந்த கொடுத்த முக்கியத்துவம் இருக்க மலேசியால அவ்வளவு பேர் ஒன்றிணைஞ்சு அவங்க சமுதாயம் வந்து அப்படியே ஒன்னா இருந்து இதுக்கு ஒரு தண்டனை வாங்கி கொடுக்கணும். ஃபுல்லா ரேமான் ஓட்டுனுச்சு அந்த பையனுக்கு. ஆனா சூளத்தை மதிச்சதும் அல்குரான் மதிச்சதும் ஒரு ஈடுக்கு சமம் இல்லையா? இல்லை ஆக்சுவலி அது ஈடுக்கு சமம் தான். ஆனா இந்த 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 வேலைக்கெல்லாம் நம்ம ஏன் போனோம்? இதுக்கு தான் வந்து பொலிட்டிஷியன்ஸ் இருக்காங்க, ஆக்டிவிஸ்ட் இருக்காங்க அப்படின்றது தான் மக்கள் யோசிக்கிறாங்க. பொலிட்டிஷியன் இருந்து என்னங்க பண்றாங்க? இப்போ ஒரே ஒரு உதாரணத்துக்கு பாருங்க, நம்ம டிஏபியை சேர்ந்த ராயருக்கு வந்து நம்ம நன்றி சொல்லிக்கணும். அப்புறம் வந்து நம்ம லிங்கேஸ்வரன் டிஏபியை சேர்ந்தவருக்கு நன்றி சொல்லிக்கணும். நம்ம குணராஜ் பிகேஆருக்கு அவருக்கும் ஒரு நன்றி சொல்லிக்கணும். நம்ம டத்தோஸ்ரீக்கும் வந்து டத்தோஸ்ரீ சரவணனுக்கும் வந்து நம்ம இந்த வேலையில வந்து நன்றி சொல்லிக்கணும். ஏன்னா வந்து ஜம்ரி வினோட்னு பெயரை அவளை தைரியமா பாய்ச்சி பேசுறாங்க பொது இடத்துல, சோசியல் மீடியாலையும் சரி, பிரஸா இருந்தாலும் சரி. பாய்க்கிற நேரத்துல நம்ம ரமணன் என்னங்க பண்ணிக்கிருக்காரு? அவர் தான் இந்த பிசி கொடுத்துட்டாரு. பிசி கொடுத்து அந்த பிசியை பாத்தீங்களா இல்லைங்க, விட்டு இருந்தீங்கன்னா அவருக்கு தொடையெல்லாம் நடுங்கி இருக்குங்க, கையெல்லாம் அப்படியே படபடன்னு ஆடணும். சம்ரி வினோத் பேரை சொல்றதுக்கு அந்த பிசியில அவரால் முடியல. அவரு சம்ரி வினோதோட பேரை சொன்னாருன்னா அப்புறம் அவரோட பதவி போயிருமே. ஒரு இந்தியான்னு சொல்றாரு, கஷ்டப்பட்டு தாமிமோட பேரை சொல்றாங்க. ஒரு 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 இந்தியர்களை பிரதிநிதிச்சு ஒரு கேபினெட்ல இருக்கீங்க. உங்களால ஏங்க வந்து சம்ரி வினோத் பேரை சொல்றதுக்கு அப்படி பயப்படுறீங்க? அவர் சத்தியம் எல்லாம் பண்ணாரு நேத்து. இவ்வளவு நாள் வந்து நேற்று கொடுத்த இந்த பிசிக்கு இவ்வளவு நாள் இவர் இறங்கி பேசி இருந்தாருன்னா இன்னைக்கு நாங்களாம் இப்படி அவதிப்படணும்னு அவசியமா போய் ரோடா நின்று கத்திக்கிட்டு போலீஸ் ரெப்போர்ட் பண்ணிக்கிட்டு ஏன்? ஒரே ஒன்று கேட்கிறேன், இந்த இந்திய பிரதிநிதிங்க இந்த தலைவர்கள்லாம் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதாவது வந்து எல்லா கட்சியை சேர்ந்த தலைவர்கள் வந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். ஸ்டேட்மெண்ட் விளையாக்குறாங்க. மூணு ரெப்போர்ட்டரை வச்சுக்கிட்டு ஸ்டேட்மெண்ட் கம்மி மங்கச்சாம் பொறுப்பாத்தார் சம்பரி வினோத், கம்மி மங்கச்சாம் பிஜாகன் தமீம் அப்படின்னு. ஏங்க இந்த வைபி திம்பலான் மந்திரி எல்லாம் இருக்கீங்களே, எத்தனை பேர் போய் ரெப்போர்ட் பண்ணீங்க? பண்ணல. நீ வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுக்குற நேரத்துக்கு ஒன்னால போக முடியல, உன் பிஏ வச்சு நீ ரெப்போர்ட் பண்ணலாம் தானே? இல்ல சீஃபு, அவங்க எல்லாம் போய் ரிப்போர்ட் பண்ணா அவங்க பதவி போயிருமே. அப்புறம் எல்லா நாய்க்காரன்களும் வந்துட்டு அவங்களோட கமெண்ட் செக்ஷன் கீழே போயிட்டு வச்சு கிளிப்பானுங்களே. அதுக்குன்னு என்ன நம்ம இன்னும் மதம் வரப்போ ஒரு உணர்வு இல்லாம இருக்கிறது? ஆமா, உணர்வு இல்லாம தான் இருக்காங்க. நீங்க அப்படிதான் ஏத்துக்கணும். நீங்க அப்படிதான் ஏத்துக்கணும். இப்போ இந்த மக்கள் வந்து யாருக்கு ஓட் போட்டாங்களோ அவங்க எல்லாம் உணர்வு இல்லாம தான் இருக்காங்கன்றது தான்
இப்ப நறுக்க இருக்கிற விஷயத்துல வந்துட்டு பதிவா இருக்கு. அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? மலேசியால வாழ்ற எல்லா இந்தியர்களும் வந்து ஒரு அனாதைன்னு சொல்ல வரீங்களா? அதாவது நம்மளுக்கு பிரதிநிதி இல்லாத அனாதைன்னு சொல்ல வரீங்களா? ஆனா பார்த்தா அப்படிதான் தெரியுது. ஆமா, 3 வருஷம் அனாதையா தானே இருந்தாங்க. ஆமா, ஒரு இந்திய பிரதிநிதியும் இல்லைல்ல, யாருமே இல்லையே நம்மளுக்கு. 3 வருஷம். இப்பதான் வந்து ரமணன் வந்திருக்காரு. ரமணன் கேபினெட்ல இருக்கிறாரு. இவர் மூலியமா நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு வரும். இவர் நம்மளுக்காக பேசுவாங்கன்னு பார்த்தாக்கா அவங்க ஒரு பிசில தம்பரிமினோட பேரை சொல்றதுக்கு அப்படி பேசுறாரு. எலெக்ஷன் இந்த வருஷம் வேற சொல்லிட்டாரு. அவர் ஒரு சீட்டை வந்து அவர் காப்பாத்தணும்ல. அவர் வேற என்னமோ பத்து எல்லாம் போறாரா? பிரபாகரனுக்கு ஆப்படிக்கிறவரா? அவருக்கு எதிராக நான் தான் வந்து பிரச்சாரம் பண்ணுவேன். யாரு அவருக்கு எதிராக? டாக்டர் ரமணன். ஏன்னா நான் பத்துல வாழ்றேன். நான் பத்துவோட ஓட்டர்ஸ். அது உண்மையா இருந்தாக்கா இந்த ஒரு 5 வருஷம் டேர்ம்லயே வந்து இந்தியர்களுக்காக வந்து ஒரு குரல் கொடுக்க முடியல, ஒண்ணுமே பேச முடியலன்னா பத்துல இருக்கிற ஒரு 100 வாக்கு கூட அவர் வாங்க மாட்டார். நான் அடிச்சு சொல்றேன். சிஃபு, நீங்க என்ன சிஃபு 5 வருஷம்ன்றீங்க? இவங்க அந்த ஒரு டேர்ம் 5 வருஷமே வந்துட்டு முடிக்க முடியாம இந்த வருஷம்ல எலெக்ஷன் வைக்கிறானுங்க பயந்துகிட்டு. இவனுங்களுக்கு ஒரு டேர்ம் ஃபுல் டேர்ம் கூட மினிஸ்டரா இருக்க முடியாத ஒரு அரசாங்கத்துல நீங்க ஏன் கூட எதிர்பார்க்குறீங்க? ஏன்னா இன்னொரு விஷயத்த நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு மனவேதனைக்கு இந்த அனாதன்னு நான் பார்த்த வார்த்தைக்கு காரணம் என்னன்னா, எவ்வளவு கட்சி இருக்கு மலேசியால, எத்தனை கட்சியில எவ்வளவு இந்தியர்கள் இருக்காங்க. சரி, மேல் மட்டத்தை விட்டுருங்க, மேல் மட்டத்தை பத்தி பேசணும். இந்த இளைஞர் பகுதிக்கு வருவோமே. இந்த இளைஞர் பகுதி பிகேஆர், டிஏபி, மித்த எல்லா கட்சியும் பாரபட்சம் இல்லாம எல்லா கட்சியும் நான் கேட்கிறேன், எவ்வளவு இளைஞர்கள் இருக்காங்க. ஆனா இன்னிய நாள் வரைக்கும் தாமே மேல பூந்த ரெக்கார்ட் 63 ரெக்கார்ட் தான். அப்ப இந்த எல்லா கட்சியில உள்ள இளைஞர்கள் என்னென்ன பண்ணிக்கிருக்காங்க? இந்திய இளைஞர்கள் வரப்போற எலெக்ஷனுக்கு அவங்க சீட்டை காப்பாத்திக்கிறாங்க. ஒண்ணு அலி பாலிமனா ஆகுறதுக்கு முயற்சி செய்யறாங்க, இல்லாட்டி அடுனா. ரொம்ப இது கேவலமா இல்லையா? கேவலமா தான் இருக்கு இது வந்து. ஏன்னா சரி, மேல் மட்டத்துல தான் அவங்களால பேச முடியல, கீழே இளைஞர்களா நம்ம இருக்கிறோம். இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது. எல்லா பார்ட்டியில இருக்கிற இந்திய இளைஞர்களும் ஒண்ணு சேர்த்து வா ஏதாச்சும் ஒரு முயற்சி எடுப்போம்னு சொல்லி. சரி, இப்ப மக்களிடையே பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ஆத்திரத்துல வந்து அவங்களே சொந்தமா ரியாக்ட் பண்றாங்க, 3R இஷ்யூஸ் பத்தி பேசுறாங்க. ஆனா அந்த பாதிப்பு வரப்போறது அவங்களுக்கு. அப்ப இல்ல ஒன்னால வேற எதுவுமே செய்ய முடியல. இந்த மாதிரி அவேர்னஸ் ஆகும் கூட, நீ அவேர்னஸா பேச. அதுக்கு வந்து அந்தந்த கட்சியோட பிரசிடன்ட் வந்துட்டு உத்தரவு கொடுக்கணுமே. அந்தந்த கட்சி பேசுறீங்க எப்படி வாயை திறந்து நம்ம சமுதாயத்தை நம்ம இளைஞர்களுக்கு பத்தி பேசுறது கூட என்னங்க சொல்றீங்க? கட்சி பிரசிடென்ட் வந்து அப்ரூவல் கொடுக்கணும்னு இல்ல, இதுதான் ஒரு காரணமா பயன்படுத்திக்கிறாங்களா? இல்ல சிஃபு, இது ஒரு காரணமா பயன்படுத்திக்கலாம். நீங்க ஒரு விஷயமும் ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ பிகேஆர்ல வந்துட்டு ஒரு பெமுடா வந்துட்டு இந்த விஷயத்தை எடுக்கணும்னா they have to get the approval of their president, deputy president, even ketua pemuda. அதே மாதிரி டிஏபி தான். பிகேஆரும் டிஏபியும் எந்த அளவுக்கு வந்துட்டு இது வந்துட்டு அப்ரூவ் பண்ணி கொடுப்பாங்க, சரி நீ பேசு அப்படின்ட்டு. ஏன்னா அவங்களுக்கு வந்துட்டு எலெக்ஷன் என்னது ஒன்றும் ஒரு 6 மாசத்துல வர மாதிரி இருக்கு. ஏன்னா நேற்று வந்துட்டு இவ்வளோ நாள் வந்துட்டு டிசாஸ்டர்ஸாக இருந்தது வந்துட்டு டாக்டர் ரமணன் தான் என்ன சொல்லியிருக்காரு, எலெக்ஷன் வரப்போகுது அப்படின்ட்டு அவரே கன்ஃபார்ம் பண்ணிட்டார், எலெக்ஷன் இந்த வருஷம் தான்ட்டு. இவங்க வாயை திறந்து பேசிட்டாங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு இந்தியன் யூத் ஒரு பார்லிமெண்ட் சீட்டோ அடூன் சீட்டுக்கு போகிறதா இருந்துச்சுன்னா, டிஏபியா இருந்தாலும் ஒரு மெஜாரிட்டி சைனீஸ் சீட்டுக்காச்சும் அவங்க போகலாம். இந்த மற்ற கட்சிங்கெல்லாம் வந்துட்டு மோஸ்ட் ப்ராபப்ளி ஒரு மெஜாரிட்டி மல்லே சீட்டுக்கு தான் போவாங்க. எங்கடா இனத்துக்கு வாய் திறந்து பேசிட்டோம்னா நாளைக்கு அங்கே நம்மளுக்கு சீட்டு லைக் அங்கே ஓட்டு உழுவாத அந்த சீட்டுக்கு அப்படின்ட்டு பயந்துக்கிட்டு தான் இவங்கெல்லாம் வீட்டில் உட்காந்துருக்காங்க. அதுதான் உண்மை. பேசிக்கலி இது வெரி சிம்பிள் ஜிஃபு. உன்னால கிரவுண்ட்ல இறங்கி அது வந்துட்டு உன்னால சரியா நடத்த முடியலன்னா கூட வந்துட்டு சோஷியல் மீடியால நீங்க ஸ்டேட்மெண்ட் விடலாம், பர்சனல் ஸ்டேட்மெண்ட் அதை பத்தி பேசலாம். அட்லீஸ்ட் வந்து ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா வந்து இந்த சைட் இந்த தம்பரி வினோட் சைட்லாம் பாத்தீங்கன்னா அவனோட ஒரு போஸ்டிங்ல வந்து குறைஞ்சபட்சம் 3000 கமெண்ட் வருதுன்னா வந்து 1500 1800 கமெண்ட் வந்து ஃபேக் அக்கௌண்டோட கமெண்ட். எஸ், ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி அந்த ஃபேக் அக்கௌண்ட் ஒழிக்கிற வேலையை பார்க்கலாம். ஆனா அப்படி எதுவுமே நடக்கிற மாதிரி தெரியலையே. இவனுக்கு தான் ஃபோன் அடிச்சாலே ஃபோன் எடுக்க மாட்டானுங்களே. அப்புறம் என்ன தோணும், ஃபேக் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி போய் கமெண்ட் பண்றது. சொந்த அக்கௌண்ட்லயே வந்துட்டு ஒழுங்கா வந்து போய் பேச மாட்டானுங்க. ஆமா, சொந்த அக்கௌண்ட்ல நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். சொந்த அக்கௌண்ட்ல இதை பத்தி ஷேர் கூட பண்றது இல்லையே. இட்ஸ் நார்மல். இப்போ இவங்க சொந்த அக்கௌண்ட்ல ஷேர் பண்ணிட்டாங்கன்னா நீங்க வந்துட்டு நிறைய அக்கௌண்டோட ஸ்டேட்மெண்ட் நீங்க பார்த்துருப்பீங்க. அது கீழே கமெண்ட் போய் படிச்சாங்களா யாராச்சும்? ஆமா, வச்சு கிழிச்சு எடுக்கிறானுங்க. சோ நீ வந்து அது போய் மானிட்டர் பண்ணி எல்லாம் நீ பார்க்கணும். உன்னை என்னென்னமோ கேட்பானுங்க.
துருவா கேட்பானுங்க எல்லாம். ஸோ எது ரொம்ப ரேசிஸா இருக்கோ நீங்க டிலீட் பண்ணலாம், அது அவங்களோட தனிப்பட்ட முறை. இல்லாட்டி நீங்க வந்துட்டு அதுக்கு ரிப்ளை கூட பண்ணலாம். இவனுங்க ஸ்டேட்மெண்டே சொந்த ஸ்டேட்மெண்டே அடிக்க மாட்டானுங்க சீஃபு, இவனுங்க இன்னொரு ஆள் வச்சு தானே ஸ்டேட்மெண்டே அடிக்கிறானுங்க. அப்ப எப்படி அது கீழே வர ரேசிஸான கமெண்ட்ஸ்க்கு இவங்க போய் பதில் சொல்ல போறானுங்க? இதுதான் உண்மை. இல்லாட்டி இந்நேரம் வந்துட்டு எல்லாம் பொலிட்டிக்கல் பார்ட்டியோட டாப் மோஸ்ட் யூத் லீடர்ஸ் வந்துட்டு ஜாயின் பண்ணி ஒரு அன்னைக்கு நான் வந்து இந்த சூழத்தை மதிச்ச பிறகு ரொம்ப மனவேதனை ஆயிடுச்சு எனக்கு. ஏன் ஃப்ராங்க்லியா சொன்னா அழுவே வந்துருச்சு அதை பார்த்த பிறகு. அதுக்கு அங்கிட்டு ஒரு முயற்சி என்ன பண்ணேன்னா, பரவாயில்ல நான் யார் யாரு கூட வந்து எனக்கு வாக்குவாதம் இருந்துச்சோ, ஏன்னா நான் வாக்குவாதம் வச்சது எல்லாமே வந்து அரசியல்னால. ஆமா, இல்லைன்னா வந்து எனக்கு யாருக்குமே பிரச்சனை வந்திருக்காது, யாருக்குமே சண்டை வந்திருக்காது. அந்த அரசியல் வகையில தான் நம்ம அரசியலை பெருந்துச்சு, நம்ம அரசியலை தக்காக்கணும்னு சொல்லி தான் நான் வந்து எல்லாருக்கிட்ட சண்டைக்கு போனது, அவங்க என்கிட்ட சண்டைக்கு வந்தது. ஸோ அதனால நான் என்ன பண்ணேன், சரி இது வந்து இனம் மதம்னு வர்றதுனால எதனால இன்னும் நம்ம அந்த ஈகோவை பிடிச்சி வைக்கணும். நான் ஒவ்வொரு ஆளா இப்போ நேங்கள்ல இருந்து எல்லா ஸ்டேட்ல இருந்து இன்ஃப்ளூயன்சர், அதாவது சோஷியல் ஆக்டிவிஸ்ட்க்கு கால் பண்ணி என் மேல் தவறு இருந்தால் மன்னிச்சிருங்க, அதே மாதிரி அவங்களும் என்கிட்ட பேசினாங்க, இதை மறந்துடுவோம், இதை தூக்கி ஓரத்தில் வச்சிருவோம், இது வந்து ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு, வாங்க நம்ம எல்லாம் ஒன்னா சேருவோன்னு இன்னைக்கு ஒட்டுமொத்த மலேசியால இருக்கிற எல்லா சோசியல் ஆக்டிவிஸ்டும் ஒரு குடைக்கல ஒரு குரூப்ல இருக்கிறோம். இதுக்கு பேசி பின்னாடி என்னென்ன செய்யணும், இந்த பேஜஸை ரெக்கார்ட் பண்றதுல இருந்து இந்த அக்கௌண்ட் இது பண்றது வந்து இது எல்லாம் வந்து நான் பின்னாடி மறைமுகமா அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கோம். மேபி ஒரு ஆக்டிவிஸ்டா வந்துட்டு இது எல்லாம் ஒன்று இணைந்து செய்யறதுக்கு ஒன்றும் சுலபமா இருக்கலாம். மேபி பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு கஷ்டமா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இருக்கலாம். அவங்களுக்கு வந்து இந்த தலைவரோட அப்ரூவல் அங்கே இங்கேன்னு போயிட்டு வர்றதுனால வந்து இந்த பப்ளிக் நம்ம ஃபேஸ் பண்ணோம், மூவின மக்களையும் நம்ம ஃபேஸ் பண்ணோம், அதனால வந்து அவங்களால இது செய்ய முடியாம இருக்க வேண்டிய. இது வரைக்கும் என்ன செஞ்சு கிழிச்சிட்டானுங்க? ஒண்ணுமே செய்யல, அதுதான். அப்படியும் இருக்கலாம். ஆனா இருந்தாலும் நான் என்ன சொல்றேன்னா, உனக்கு புரோட்டோகால் தான் பிரச்சனையா இருக்குன்னா புரோட்டோகால்னு வெளியாவே. அதில் நான் என்ன சொல்றேன்னா, நீ வந்து உன்னோட கட்சி கெப்பாசிட்டியில செய்யாத, ஓ இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டியில செய், தனியாக ஒரு குரூப்பை ஃபார்ம் பண்ணி நீ பின்னாடி செய்யலாமே. ஏன்னா கட்சியின் அடிப்படையில் உனக்கு கட்சி உணர்வுனால அதனால உனக்கு செய்ய முடியல. ஆனா மதம்னு ஒரு உணர்வு இருக்குல்ல, இல்ல ஓட்டு வேணும்னு போது வந்து அது வந்து இந்த வாட்டி மக்கள் தான் முடிவு பண்ணுவாங்க. அது கூட செய்ய முடியாத அளவுக்கு. ஏன்னா அவங்க என்ன யோசிப்பாங்கன்னா, பரவாயில்ல அதை கத்துறதுக்கு தான் ஆக்டிவிஸ்ட் இருக்கானுங்களே. ஆமா, ஏன்னா அவங்க தான் நேந்தி விட்ட மாதிரி ஆச்சு சமுதாயத்துக்கு. இவங்க வந்து வெறும் தேர்தல் வர நேரத்துல மட்டும் ஆமா ஒரு குடி பேக்க தூக்கிட்டு பசரா நடந்துகிட்டு. ஆமா, ஏன்னா அவங்களுக்கு என்ன புரியலன்னா வந்துட்டு கிரவுண்ட்ல வந்துட்டு இப்போ ஒரு 3 நிகழ்ச்சிக்கு நான் போயிட்டு வந்தேன், விச் இஸ் அ வெரி க்ளோஸ் நீட் ப்ரோக்ராம்ஸ், இல்லாட்டி ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி. கைங்க எல்லாம் துப்புதுங்க. அண்ட் நான் சொல்றது என்னதுன்னா, ஒரு 2 ப்ரோக்ராம் வந்துட்டு யூத்தா இருந்தாங்க, ஒரு ப்ரோக்ராம் வந்துட்டு எல்லாம் எல்டர்லியா இருந்தாங்க, எல்லாம் ரிட்டையரிஸ் அந்த மாதிரி. கைங்க துப்புதுங்க எல்லாரையும். ஏன்னா அவங்களுக்கு வந்துட்டு ரிட்டையரிஸாக இருக்கிறவங்க வந்துட்டு இதுக்கு மேலேயுமா தாண்டி நான் போய் இதுக்கு போராடணும், பரவாயில்ல நான் வந்துட்டு ஓட்டிங் டே அன்னைக்கு நான் வந்து என்னோட ஸ்ட்ரென்த்தை நாங்கள் காமிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சின்ன பையனுங்கள்லாம் என்ன சொல்கிறானுங்கன்னா, என்னன்னா ஒன்றுமே இல்லை, போய் ஏதாச்சும் ஒன்று கேட்டால் கூட இல்லைன்றானுங்க, காசு இல்லைன்றானுங்க, அது இல்லைன்றானுங்க. அப்புறம் இந்த மாதிரி வேறு வருது. இப்போது நம்ம ஏன் வந்துட்டு கட்சியில் இருக்கிற யூத் லீடர்ஸ் வந்துட்டு கைடன்ஸ் கொடுக்குறோன்னு சொல்லணும்னா, ஒரு 17-18 வயசு பையனுக்கு வந்துட்டு அடுத்தது என்ன செய்யணும்னு தெரியாது, நீங்க தான் சொல்லணும். இப்போ டாக்டர் சரா கூட வந்துட்டு ஒரு 2 வாட்டி சொல்லிட்டாரு, இது வந்துட்டு இது நல்ல முறையில் நம்ம எடுத்துட்டு போனோம் அப்படின்ட்டு. அவர் 2 வாட்டி பேசின பிறகு தான் டாக்டர் ராமன் நேத்து பேசுறாரு, சத்தியம்லாம் வேற பண்றாரு. அந்த சத்தியம்லாம் எவ்வளவு தூரத்துக்கு உண்மைன்னு கூட நம்மளுக்கு தெரியாது. நீங்க சத்தியம் செய்யக்கூடாது. சரி, விளக்குல அடிச்சு பண்ணாரு என்னது? விளக்கலையா? இல்லை சூடத்தில் அடிச்சு பண்ணாரா என்னது? பிசியில் என்ன இருக்கு அடிக்கிறதுக்கு? மைக் அடிச்சு பண்ணிருப்பாரு. மைக் அடிச்சோம் ஒண்ணு. அவர் பேசுற தமிழ் வந்துட்டு அவர் ரொம்ப சிம்பிளா வச்சுக்கணும் சீஃபு. அவர் திருப்பியும் அவர் சொன்ன விஷயத்தை அவர் திருப்பியும் ரிப்பீட் பண்றாரு. அது ஒரு மீன் மெட்டீரியலாவே மாறுது. ஆமா, ஏன்னா இன்னைக்கு நேத்து பிசி பண்ணாரு, நேத்து ராத்திரில இருந்து இன்னைக்கு வரைக்கும் என்கிட்ட பேசுற பொலிட்டிக்கல் கைங்க எல்லாம் அவன் சத்தியம் பண்ற மைக், நீ கவலைப்படாத மைக் அப்படின்னு தான் பேசுறீங்க. எனக்கு அவரு மைக் முன்னுக்கு நின்று பேசுனது தான் எனக்கு ஞாபகம் வருது. பட் ஏன் ஐஜிபி இல்லை? ஆனா நேற்று பிசி நான் பார்க்குறப்ப ரொம்ப எதிர்பார்த்தேன். நான் ஃபுல்லா ஓகே ஃபுல் ஸ்விங்கில் வந்துட்டாங்க, தம்பரி வினோத்தை அடிக்க போறாங்க அப்படின்னு. கடைசி வரைக்கும் அப்படியே தொடர் நடுங்கின மாதிரி ஆயிடுச்சு. ஒரு தைரியமே இல்லாம போச்சு. தம்பரி வினோத்தை அடிச்ச பேரை உச்சரிக்கிறதுக்கு பயப்படுறாங்க. அப்பனா ஒருவேளை வந்து இந்த மடானி அரசாங்கத்துக்கு தம்பரி வினோத்தை கண்டா பயமோ?
இருக்கலாம். ஏன்னா எப்படி பார்த்தாலும் ஜம்ரி வினோத் அப்படின்ற ஒரு ஆள் வந்துட்டு யாருக்காக பேசுறாரு? முஸ்லிம்ஸ்க்காக தானே பேசுறாரு. அந்த முஸ்லிம் ஓட்ஸை பாதிக்காம இருக்கிறதுக்கு தான் இப்ப இந்த இவ்வளோ தூரம் எல்லாரும் பேசாம இருக்காங்கன்றது தான் என்னோட தனிப்பட்ட கருத்து. இதை பார்த்து கொண்டு இருக்கிற நேயர்களுக்கு நான் ஒன்று சொல்லிக்கிறேன். அதாவது வந்து இது நம்ம இன்னும் மதம்னு வர்றப்ப வந்து அல்குரானை மதிச்சது தப்புனா நம்ம சூழத்தை மதிச்சது தான் தப்பு தான். இப்போ வரைக்கும் வெறும் 63 ரெப்போர்ட் தான் புகுந்திருக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு யார் யாரெல்லாம் ஃப்ரீயாக இருக்கீங்களோ இப்போ ரெப்போர்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி வந்து மேற்கொண்டு நடக்கக்கூடாது. அதே சமயத்தில் வந்து இதை பற்றி வந்து நிறைய இன்ஃப்ளூயன்சஸ் உங்களோட ரைஸ் போல் முக்கியம், இதை பற்றி பேசுங்க. ஏன்னா எண்ட் ஆஃப் த டே வந்து உங்களுக்கு நம்ம சமுதாயம் நம்ம மக்கள் தான் உங்களுக்கு வந்து ஆதரவு கொடுக்குறாங்க. அப்போ நம்ம சமுதாயத்தின் பிரச்சனைகளையும் எடுத்து பேசுங்க. இதே மாதிரி நம்ம ஆர்டிஸ்டும் முன் வாங்க, வந்து இதை பற்றி வந்து பேசுங்க. நிறைய பேர் பேச தான் இதுக்கு வந்து ஒரு முடிவு வரும். சரி, இப்போ இவங்க எல்லாம் பேசியாச்சு. இந்த என்ஜிஓஸ் எல்லாம் இருக்காங்களே, கிளப் பெல்பிலியா, HYO, இன்னும் நிறைய என்ஜிஓஸ் இருக்காங்களே, அவங்க இது வரைக்கும் என்ன? இல்ல, நிறைய என்ஜிஓஸ் வந்து இதுல பங்கேற்று இருக்காங்க. நிறைய என்ஜிஓஸ் வந்து இந்த ஹிந்து மாமன்றம் நான் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நேற்று கூட பிசிலாம் வந்திருந்தாங்க. அவங்க வகையில வந்து அதாவது இந்த உணர்வு உள்ளவங்க யாருக்கெல்லாம் அதை அந்த அந்த ஒரு நம்ம சூழத்தை மதிக்கிறது நம்ம தாயை மதிச்சதுக்கு சமம்னு பார்க்குறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அந்த உணர்வு வர முடியும். இல்லை, மேபி இப்படி கூட இருக்கலாம் ஜீவோ. இது வந்து வாட்டி இல்லை ஜம்ரி வினோத் மேலே வந்துட்டு ரிப்போர்ட் பண்ணுறது. இதுக்கு முன்னாடியும் நிறைய பேர் ரத்தூஸ்ல பண்ணியிருக்காங்க. ஆனால் அதுக்கெல்லாம் ஒரு ஆக்ஷன் இல்லாதனால இதுக்கு மேலேயும் போய் ரிப்போர்ட் பண்ணி அவங்க ஆக்ஷன் எடுக்காம தானே போகிறாங்க. ஓகே, நல்ல ஒரு கேள்வி. அதாவது உதாரணத்துக்கு வந்து நம்ம முன்ன கட்சியில் இருக்கிறப்பையும் வந்து நிறைய ரெப்போர்ட் பண்ணியிருந்தோம். அது வந்து ஆனால் வந்து ரெப்போர்ட் பண்ணிட்டு அந்த ரெப்போர்ட் படத்தை பிடிச்சி ஃபோட்டோ போட்டு குரூப்பில் போட்டால் மட்டும் பத்தாது. ஓகே, அதோட ஃபாலோ அப் ரொம்ப முக்கியம். எந்த அளவுக்கு நம்ம அழுத்தத்தை கொடுத்துருக்கோம், ரெப்போர்ட் பண்றோம், ஒரு வாரம் 2 வாரம் போகுது, அந்த கேஸ் NFA ஆகுது, அதுல ஒண்ணுமே இல்ல அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் எடுத்துட்டு விடுறாங்க. அதுக்கு அங்கிட்டு AGC வரைக்கும் இது நம்ம கொண்டு போய் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கோம்? எத்தனை பேர், எத்தனை லாயர்ஸ் வந்து நம்ம கூட இணைஞ்சு ஓகே நம்ம இவ்வளவு ரெப்போர்ட் பண்ணிட்டோம், இதுக்கு திண்டாக்கன் என்னன்னு போய் இது பேசியிருக்கோம். பார்லிமெண்ட்ல ஒரு தடவை பேசப்பட்டதுன்னு நினைக்கிறேன். ஆனா இதுக்கு அங்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா ரெப்போர்ட் பண்ணிட்டோம், முடிஞ்சிருச்சு, அந்த சியாசத்தை நடத்துவாங்க, AGCக்கு போவோம். அப்ப AGC வந்து அதை திண்டாங்க பண்றப்ப நம்ம AGC முன்னுக்கு தான் 2 போராட்டத்தை நடத்தணும். இல்லாட்டி நீங்க வந்துட்டு இது இன்னொரு ஆங்கிள்ஸ் இப்போ நீங்க தவறா நினைக்காதீங்க நான் கேட்கிறேன் அப்படின்ட்டு. மேபி மக்கள் வந்து ரொம்ப சலிச்சு போயிட்டாங்களா, இல்லாட்டி மக்களே வந்துட்டு ரொம்ப கஷ்டத்துல இருக்கோம், நாங்களே வேலைக்கு போயிட்டு வரோம், அதுலயே வந்துட்டு இந்த ஒரு வேலை செஞ்சு ஒரு குடும்பத்தை காப்பாத்தலான்னு இருக்கும் போது இப்ப 2 வேலை செஞ்சு காப்பாத்துறதா இருக்கு. அதை தாண்டி இந்த மாதிரி ஒரு இஷ்யூஸ் வரும்போது பாலிட்டிஷியன்ஸே பேசாம இருக்காங்க. இதுல நம்ம போய் ஒன்னும் செஞ்சு மல்லு கட்டி அவங்களுக்கு அந்த அழுத்தம், அந்த சீப்போ அப்படின்னு ஒரு வந்து பரவாயில்ல என் வீட்டுல இருக்கிறத நான் கும்பிட்டு போறேன் அப்படின்னு ஒரு சீப்போன்னு ஒரு சலிப்பு வந்திருக்கும். ஆனா இதே சலிப்புல வந்து நம்ம போனோம்னா இன்னைக்கு டிராக்டர் எடுத்து வந்து கோயில அடிச்சான், நம்ம உணர்வை மதிக்காம காலை பயன்படுத்தி சூளத்தை மதிச்சான், வெட்ட வழியில வந்து நம்மளை வந்து அசிங்கமான வார்த்தையில வந்து நம்ம அவமானப்படுற வேண்டிய வார்த்தைகளை கூப்பிடுறானுங்க. அடுத்தது இதெல்லாம் செஞ்சுது நம்ம வீட்டுக்குள்ளேயும் வரும். நீ வீட்டுக்குள்ள வச்சு சாமி கும்பிடாத, இன்னைக்கு நீ வெளியே நடக்கிற நீ தடுத்து நிப்பாட்டலன்னா உன் வீட்டுக்குள்ள மணி அடிக்காத, நீ வீட்டுக்குள்ள சாம்பிராணி போடாத, எங்க வீட்டுக்கு அந்த புகை வருது, நீ வேகமா பாட்டு வைக்காத, எங்களுக்கு சத்தமா இருக்கு, ஏன்னா நீ வெளியே நடக்கிற நீ தடுத்து நிப்பாட்டலையே. அப்ப அடுத்தது உன் வீட்டுக்கு ஏன்னா நம்ம நினைச்சதெல்லாம் நடந்துகிட்டு தான் வருது. ஓகே, ஆனா சில கேஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு போலீஸ் ரிப்போர்ட்லயே வந்துட்டு ஆக்ஷன் எடுத்துடுறாங்க. நம்ம 100 கணக்கால ரிப்போர்ட் பண்ணியிருக்கோம், அப்பயும் ஆக்ஷன் எடுக்கல. இப்ப 64 ரிப்போர்ட் இருந்தும் அந்த ரிப்போர்ட் பத்தலன்னு நீங்க சொல்றீங்களா, இல்லாட்டி அந்த ரிப்போர்ட் ஒன்னும் கூடணும்னு நீங்க சொல்றீங்க? அந்த 64 ரெப்போர்ட்டுக்கு IP திறந்துருக்காங்க. ஆனா ஒன்னும் எவ்வளவு அந்த அழுத்தம் போதோ அவளுக்கு நல்லது தானே. சிவா, போன வாட்டி அவ்வளவு அழுத்தம் போய் தானே ஒண்ணுமே நடக்கல. இப்ப மக்கள் அதுதானே யோசிப்பாங்க. ஏன்னா போன வாட்டி எல்லாம் பாருங்க புக்தி இல்ல. ஓகேயா, இந்த வாட்டி இவ்வளவு தூரத்துக்கு நடக்கிறதுக்கு காரணம் என்னன்னா பாருங்க, ரவாங் கோயில்ல நடந்தது எதுக்காக ரவாங் கோயில்ல நடந்துச்சுன்னா வந்து நம்ம எல்லாமே அதை பொங்கி எழுஞ்சி சண்டைக்கு போவோம். நடக்கல. இந்தியர்கள் அமைதியா இருந்தாங்க, பொறுமையா இருந்தாங்க. இந்த வெட்ட வெளியில வந்து இந்த கேன்னு பாய்ச்ச வார்த்தைக்கு
மக்கள் சண்டைக்கு போல. அது ஒரு 2 நம்ம நண்பர்கள் தான் வந்து அதை ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்ப இந்த சூழத்துக்கும் அதே தான் எதிர்பார்த்தது. இது வந்து ப்ரோவோக் பண்ணுமா, இவங்க நம்மகிட்ட சண்டைக்கு வருவாங்க, அது வந்து ஒரு பெரிய பிரச்சனை ஆகலாம். உதாரணத்துக்கு நம்ம சோசியல் ஆக்டிவிஸ்ட் ஒரு நண்பருக்கு ஒருத்தருக்கு டாமிம் டைரி டைரக்டாவே மெசேஜ் அனுப்பியிருக்கான், வா சண்டை போடலாம், வா 1-to-1 ஃபைட் பண்ணலாம், நான் ரிங் புக் பண்றேன். அப்ப அவனோட இன்டென்ஷன் என்னது? அவனோட இன்டென்ஷன் பியூர்லி வந்து நம்ம வந்து இவங்க கூட செஞ்சு ஒரு ப்ரோவோகேஷன் செஞ்சா இவங்க கூட சண்டை பண்ணணும், அந்த சண்டையை வச்சு ஒரு ருசுவனை நடத்தணும். புரியுதா? ஒரு பெரிய அளவுக்கு ஒரு மத கலவரத்தை உருவாக்குறது இவங்களோட பிளான். கன்ஃபார்ம் ட்ரிகர்ஸ் டெஃபினெட்லி. இல்லாட்டி கிள்ளைங்கன்ற வார்த்தை, இந்த சூலம் மிதிக்கிறது, நான் சும்மா வாக்கிங் போயிட்டு இருந்தேன் அப்போ இது ஒன்று பார்த்து. ஆனா இந்த வகையில வந்து நம்ம மக்களுக்கு வந்து அதை பாராட்டணும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அவங்க ஆத்திரத்தை அடக்கி வச்சு அவங்களோட ட்ராப்ல வந்து ஒன்றும் உழுவாம இருக்காங்க. ஆனா இது ஒன்றும் நீடிக்குமா, இல்லாட்டி இதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வரும்? இதுக்கு ஒரு முடிவு வர கட்டத்துல தான் இருக்கு. ஏன்னா இது ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ரீமா ஒரு பீக்ல இருக்கு. இப்ப உண்மையிலே நீங்க பீக்குக்கு போயிருச்சுன்னு நினைக்கிறீங்க? ஆக பீக்ல இருக்கு. எனி டைம் இது ஒன்றும் வெடிக்கலாம். இல்ல இது வெடிக்காம பாதுகாக்கிறது வந்து நம்ம சமுதாயத்தின் சேர்ந்த தலைவர்கள் கையில தான் இருக்கு. இதை ஒன்றும் விட்டீங்கன்னா மக்கள் ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா நீங்க எல்லாம் ஓடி போய் வீட்டில், இப்ப எப்படி வந்து உங்க ஆபீஸ்ல ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கீங்களோ வாயை திறந்து பேசாம, அதோட நீங்க எல்லாம் வீட்டுல தான் ஒளிஞ்சு கிடக்கணும். வீட்லயா? ஆமா, வீட்லயே வெளியே முடியாது. வீட்லயே வாய் திறந்து பேச மாட்டானுங்க. இதுல வெளியே வந்தா வாய் சாப்பிட்றதுக்கு தானே இருக்கு. பார்லிமெண்ட்ல என்ன பேசுறாங்க? திருக்குறள் பேசுறாங்க. சரி, இது வந்து ஒரு நல்ல ஒரு சுமூகமான ஒரு முடிவு வரணும். இந்த வேலையில் வந்து பிரதமர்கிட்ட எல்லாருக்கிட்டையும் வந்து இது வலியுறுத்தி நம்ம சமுதாயத்தின் சேர்ந்த தலைவர்கள்ட்ட எல்லாம் கேட்டுக்கிறோம்னா இதுக்கு ஒரு விரைவான ஒரு அழுத்தமான ஒரு முடிவு எடுத்து கொடுங்க. இதை பற்றி தொடர்ந்து பேசுங்க. தம்ரி வினோத் பேரை சொல்றதுக்கு பயப்படாதீங்க. உங்களுக்கு ஒரு முடிவு எல்லாம் ஒன்றும் வராது சீஃபோ. இந்த கவர்மெண்ட்க்கு வந்து எதுவுமே இல்லை, நான் சொல்ல விரும்பல. ஏன்னா இருந்துருந்துச்சுன்னா பிசி என்ன இவ்வளவு நாள் சண்டா போடுவானுங்க. ஆமா, எல்லாம் முடிய போற கட்டத்துல வந்து வந்து இப்ப வந்து பிசில பேசிட்டு போறாங்க. ஒண்ணு அது ஒண்ணு ஐஜிபி பேசிட்டாரா இதை பத்தி? ஒன்னும் பேசல. அவரு தானே எடுத்தானே வந்து பேசி இருக்கணும். இல்ல, இவங்க மினிஸ்டரா இருந்து அட்லீஸ்ட் அந்த ஐஜிபிக்கே ஒரு அழுத்தத்தை கொடுத்துருக்கலாமே, வாய் திறந்து பேசுன்னு.